இல்ல வாய் நல்லா கம்மு நின்று வரேன் நான் மாட்டி அச்சுனே நெட்டி நெட்டின்னு வரேன் அடிக்கிட்டு அண்ணன் வீட்டுல அருமையான சாப்பாடு சாப்பிட்டியா போய் உக்காந்துங்கன்னா இதை மட்டும் அமுக்கு போடுறாவா மழை வயிற போட்டு சொல்லிடுவேன் அவரை செய்வது மனித இனம் செய்த தவறை மன்னிப்பு தெய்வத்தை கூட சொல்லுவாங்க. உலகத்துல மனுஷனா பிறந்தா தவறு செய்யாத யாருமே கிடையாது ஐயா. செய்தது தவறுன்னு மனசால நினைச்சாலே போதும், மீண்டும் தவறு யாரும் மனப்போறது கிடையாது. நீங்க இல்ல நான் இல்ல உட்காந்துங்கிற யாரா இருந்தாலும் சரி, மனுஷனா பிறந்தா எதிரி யார் தெரியுமா? கோவம் தான் சாமி. கோவத்தால ஒரே ஒரு மயிர் கூட ஒண்ணு பண்ண போறது கிடையாது. இதே நிதானம் அமைதி பொறுமை இருந்ததுன்னு வை, மயிர் இறுகினால மலையை கூட கட்டிருக்கிறாரு வீரத்துறைவி சுவாமி விவேகானந்தர் அப்பே சொல்லிருக்கிறார். கோவப்பட்டா மனசு கெட்டு போயிடும், மனம் கெட்டு போயிட்டா உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போச்சுன்னு வைய குசு வருங்க. சைடுல குருவே இருந்த பொழுது ஏன்டா நேரம் பார்த்து வந்தீங்க? ரெண்டு பேரும் இருக்கிற யார கேக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? ஆமா கேக்குறீங்க. ஏன் கால தாமதம்? அதுக்கு நான் என்ன சொல்லணும்? அதற்குண்டான விளக்கம் யார் கையில சொல்லணும்? என்னிடத்திலே. யார் சொல்றது? நீதான்டா. யார் கேக்குறது? நானே. கேளு. உனக்கு நேரம் அப்படி நீங்க கேக்குறீங்க. ஆமாண்டா. யார் கேக்குற? உன்னதான்டா. என்ன கேக்குற? அத என்ன கேக்குற? ஏன்டா கால தாமதம்? அதுக்கு நான் என்ன சொல்லணும்? அதற்குண்டான பதில் யார் கையில சொல்லணும்? என்னிடத்திலே. யார் சொல்றது? நீதான்டா. யார் கேக்குறது? நானே. கேளு. நான் ஒரு நேரம் என் குடும்பத்தில் லூச்சு நானு எனக்கு கோவம் அதிகமா வந்து சொல்லிக்கிறான். எங்க பூச்சி கடிப்பு எங்க கடிக்கிறானா பாக்குறியா? அவன் கடிப்பா பட்டு போட்டு சரி உனக்கு நான் சொல்லு. யாரு யார வேணாலும் கேள்வி சுலமா கேட்டுடலாம். ஆனா கேட்ட கேள்விக்கு யோசனை செய்து பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒண்ணு இல்ல, நீங்க இத்தனை வருஷமா நீங்க நாடகத்துல இருக்கிறீங்க. தோனிமோடி சக்கரவர்த்தி ராமர் புகழனாக்கா தெரியாத நாடகம் கிடையாது. நீங்க எல்லாம் சிந்தந்து எங்களுக்கு ஆவாதுங்க. நீங்க கேள்வி கேட்டே பழகிட்டீங்க. பதில் சொல்லி நாங்க பழகிட்டோம். ஆமா இன்னைக்கு அவங்க பண்ணி சொல்லு பதில். அதுக்கு மாறுதல இப்ப நாங்க ஆகுறேன், நீ பதில் சொல்லு. கேள்வி என்ன நீ கேட்க போறியா? உனக்கு தெரியாதா? நான் யாரு எப்படியா பட்டவன் எங்க கறி வேண்டவன் எருமாடு போனவனா
மேடை மேல வந்துட்டாக்கா அவருக்கு மரியாதை கொடுக்க போட்டுக்கிற வேஷத்துக்காவது மரியாதை கொடுக்கண்டா போட்டுக்கிட்டமா மன்னர் வேஷம் மன்னருக்கு நம்ம என்ன எடுபடி காவல்கார பசங்க நம்ம கேக்குற கால பாட்டு வேலை சொல்லுடா நீ கம்முனு கோபப்படாத கேள்வி கேட்க போறியா எருமாடு பொண்ணு கொம்பு காணும் வாழு காணும் கேள்வி எது கேட்க போற சரி கேள்றா என்னடா கேள்வி அது கேள்றா 29 மா வரணும் என்னது 29 மா 29 மா வரணும் ஆமா 29 மா கேள்வி கேட்கலையா சொல்லிக்கிறேன் இதான் கேள்வியா 29 மா வரணும் ஆனா பதிலும் விளக்கமும் பொருளும் அதுலயே அடங்கிருக்கணும் அப்பேற்பட்ட கேள்வி இது 29 மா சொல்லிப்போ ஏண்டா 29 மா சொல்லிட்டேன் அப்படி கிடையாது அந்த 29 மா எங்க எத்தனை வருது சொல்லு விளக்கம் இதான் கேள்வியா சொல்லு எனக்கு தெரியாதா தெரியாதா எனக்கு உள்ள போ ஒரு நாடால வேண்டி நாட்டு மா மன்னர் அவர் கைகளை பிடிக்கிற படம் வர்றாஸ்கை கால கை பிடிக்காத சொல்லட்டுமா சொல்லு 29 மா வரணும் ஆனா பதில விளக்கும் பொருள் அதுல அடங்கிருக்கணும் ஆமா ஏழ்ரா வீட்டுல நீ இருக்கிற ஆமா உங்க மனைவி இருக்காங்க ஆமா 2 பேருக்கு இருக்கீங்கன்னு வச்சுக்க ஆமாண்டா எவ்வளவு அரிசி போட்டு சமையல் செய்வோம் 3 வேளை சாப்பிடணும் ஒரு நாளைக்கு 2 பேருக்கு ஒரு கை எரிஞ்சு போடுவோம் ஊர்ல வந்தா மட்டும் பேசி நீ தோன்றியா ஊரா சாப்பாடு என்னமா வருது ஊர்ல போட்டா ஓச்சி தூடுறது வீட்டுல நான் கை அரிச்சு போடுறேன் அளவுடா அளவா சாப்பிடு சரி உனக்கும் மணிக்கும் கை அரிச்சு போடுறேன் ஆமா அந்நேரத்துக்கு ஒரு 4 பேர் விருந்தாடி வீட்டுக்கு வந்துடுறாங்க விருந்தினர் உறவினர்கள் வந்துட்டாங்க நீ போட்ட கை அரிச்சு 10 மா பத்தாதா 10 மா அதேப்ரா பத்தா 10 மா பத்தாதுடா 10 மா ஏய் பத்தாதுடா அம்மா காலியாடுடா 10 மா 10 மா மொத்தம் 29 மா அதுல இப்ப 10 மா வந்துட்டா 10 மா வந்து விட்டது 10 மா இல்ல உங்க அம்மா மீதி இருக்கு 19 மா இந்த சின்ன பையனை எடுத்துக்கோ இந்த குழந்தை ஃபார்முலாக அந்த பையனை எடுத்துக்கோ அவனுக்கு என்ன இப்போ அந்த பையனுக்கு தேனி மேல ரொம்ப ஆசை அந்த பையன் தான் இல்லடா யாரா இருந்தாலும் தேனின் சுவையை சுவைச்சு பார்க்கணும் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இப்ப தேன் உன் கையில ஊத்த நீ எப்படி சாப்பிடுவ நக்கி தான் சாப்பிடுவா நக்கற போயிடாடி அந்த பையனுக்கு தேனி மேல ரொம்ப ஆசை என்ன எடுத்துக்கிற ஆமா அது அவனுக்கு இருக்குன்னு ஆசை சரி அவனுக்கு இருக்குதுன்னு வச்சுக்க அவனுக்கு தென்னை மரத்து அடியில நின்னுங்கிறான் ஆமா தென்னை மரத்து மேல தேன் கூடு கட்டிங்குது இருக்குது நீ இந்த அந்த பையன் மேல பாக்குறான் ஆமா அவனுக்கு அந்த தேன் எட்டுமா அறிவு இருக்கா அவனுக்கு அடமானம் போட்டு குழந்தை போய் எட்டுமாடா குழந்தை எட்டுமாடா அது எட்டுமா எட்டாதுடா எட்டுமா எட்டாதுடா எட்டுமா எட்டாதுடா குழந்தைக்கு எட்டுமா ஏய் எட்டாதுடா முட்டாளா ஓடு யாரு கொக்கல ஓடு எட்டுமா எட்டுமா அது அப்படி சொல்லு அது பத்திரியா இல்ல நல்ல 10 இப்ப 8 18 மா வந்துட்டா ஆமாண்டா மீதி 11 மாகுது இப்போ எங்க வீட்டுல பூனை இருக்குது சரியா உங்க வீட்டுல எலிக்குது எங்க வீட்டு பூனை வந்து உங்க வீட்டு எலியாண்ட வந்தா அந்த எலி அஞ்சுமா ஏண்டா அது ரெண்டுத்துக்குமே பகை எப்பொழுது பார்த்தாலும் அது எப்படி அஞ்சுமா அஞ்சாதுரா அஞ்சுமா அட அஞ்சாதுரா அஞ்சுமா அஞ்சாதுரா அஞ்சுமா ஏய் மண்ணோட பாவன 10 ரூபாய் சொல்லுடா சொல்றா இந்த உலகத்துல எல்லாம் தெரியும் யாரும் கிடையாதுடா வல்லவனுக்கு வல்ல வையகத்துல உண்டு கட்டுறது கையளவு கல்லாது உலகளவுன்னு அதே அப்பே சொல்றாங்க 5 மா அடடே 5 மா வந்து விட்டதா இல்ல 5 மா ஆமாண்டா மீதி இருக்குது 6 மாகுது இது வந்து ஒரு 1000 பேர் சபை சரியா இப்ப நான் கதை சொல்லிங்கறேன் கதை நீங்க கதை கேட்டுங்கறீங்க ஆமாண்டா நீ இந்த வேஷத்தை மறந்துரு ஏண்டா மன்னர் வேஷத்தை மறந்துரு எதுக்கு புரியுற மாதிரி சொல்றா
ஒண்ணு இல்ல சாமி, நாட்டு அரசன் இன்னைக்கு மார்கழி அதுவும் மூல நட்சத்திரத்துல அமாவாசை பிறந்திருக்குது. அந்த அமாவாசை கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு மேலதான் வந்து அது மூல நட்சத்திரத்துல வரது. எப்படி சொல்றது, அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அடுத்த மூல நட்சத்திரம் இந்த அமாவாசைக்கு நம்ம எல்லாம் இருக்குமா சத்தியமா யாருக்குமே தெரியாது. அப்படி அனுமன் ஜெயித்து முன்னிட்டு அற்புதமான நாடகத்தை ஏற்பாடு செய்கிறாங்க. யாருன்னா ஒரே ஒரு ஆள் எழுந்து இன்னாடா கதை நடத்துகிறேன்னு கேட்டாக்கா நாடகக்காரன் பதில் சொல்லணுமே தவிர இல்லங்க தெரியலங்க அப்படின்னு சொன்னா நாடகக்காரன் நம்மளுக்கு அது அழகு கிடையாது. அதனால நான் என்னன்றேன்னா, இப்ப நீ மன்னர் கிடையாது, யாரே தோனி மூட சக்கரவர்த்தி. சரிப்பா. நான் விநாயகம். சரி. அவன் பூவரசன். சரி. இப்ப நம்ம 3 பேரும் டீ கடைக்கு போய்க்கிறோம். டீ கடைக்கா? டீ சாப்பிடறதுக்கு உதாரணத்துக்கு. சரி. நீங்க யாரு இப்ப மன்னர் கிடையாது. மன்னர் இல்ல. யாரு? சக்கரவர்த்தி. அவ்வளவுதான். இப்ப சொல்ற விளக்கமா. இப்ப நம்ம டீ கடையில இந்த கதையை நான் உன்னை கேட்டுக்கிறேன். டீ கடையில உட்கார்ந்து பேசுறோம். ஆமா பேசிக்கிறோம். மேடையில நீ மன்னர் கிடையாது, நான் கால்காரர் கிடையாது. 3 பேரும் டீ சாப்பிட 3 பேரும் போய்க்கிறோம். நம்ம கடையில உட்காந்துக்கிறோம். ஆமாங்க. சரிப்பா. மீதி இருக்கிறது எவ்வளோ? 6 மாகுது. இப்போ உங்க மண்டாட்டி தேவடியா? சொல்லிட்ட மன்னர் கிடையாது, டீ சாப்பிட போய் கேளு. இப்படி மன்னர் கிடையாது சொன்ன இல்லையா? மன்னர் கிடையாது, தோனி சக்கரவர்த்தி, நான் விநாயகம் பூவரசன், 3 பேரும் டீ கடைக்கு டீ சாப்பிட போய்க்கிறோம். கதைக்கு சொல்றேன்னா பின்ன ஐயா வாங்குங்க. இப்ப மன்னர் கிடையாது, நாங்க கால்கார கிடையாது, நாம 3 பேரும் டீ சாப்பிட டீ கடைக்கு போய்க்கிறோம். சரிப்பா. கதை தானே கதை. இப்போ மன்னர் யாரு? எப்படியா? இப்ப என் மண்டாட்டி பத்தினி, அவர் மனைவி தேவடியா? உன் மனைவி பத்தினி. பத்தினி அதே வந்து மாத்தி உன் மனைவி தேவடியா இருந்தா அவர் மனைவி பத்தினா கதை வராது. எப்படி வெடி வெடி நத்தினால கதை யாருமே புரியாது, கதையும் வராது. எப்படி? பெரியவங்களுக்கு எல்லாருமே தெரியும். தெரியும். ஹரிச்சந்திரா நாடகம், அது திரேதாயுகம். வாலிமோட்ச நாடகம், அது ராமாயணம் திரேதாயுகம். வாலிமோட்ச நாடகத்தையும் ஹரிச்சந்திரா நாடகத்தையும் ஒன்னா சேர்த்து நத்தனா கதை வரும். அது எப்படி? அது வேற புராணம், இது வேற புராணம்டா. அந்த மாரி ஐயா முண்டாட்டி யாரு? பத்தினி. இப்ப உன் மண்டாட்டி தேவடியா வந்து என் மண்டாட்டி பத்தினி பத்தி தேவடியான்னா என் மண்டாட்டிக்கு மனசு ஆறுமா? மனசு ஆறுமாடா, கோபம் தான் வரும். ஆராதனா ஆராதனா ஆறுமா? அவன் சொல்றானா அவனுங்க சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊங்க வச்சுக்கிற. இந்த கதையை சொல்லிய முண்டாடி அவன் சொல்லிக்கிறான். வந்த விஷயத்தை பேச மணி அது பாரு. இந்த இன்ப விழாட்டை இந்த சேகர மன்னன் ஐயா மழை போல பெய்யுது, விஷ பனி, உழவு பனி, எந்த நேரத்தில் சிரிக்கணுமோ அதெல்லாம் சிரிக்கும், மற்ற கதைக்கணும். தயவு செய்து கூட்டம் குறைவா இருந்தாலும் இறைவன் நல்ல ஆட்டம் அருமையா இருக்கும். தயவு செய்து அமைதி சைலண்ட் பேசு. இந்த இன்ப விழாட்டை பேசி நாங்களும் பேசி கதை நாய் போல கத்தி கிடக்குறான் ஒரு ஆள். இந்த இன்ப விழாட்டை அடி வச்சு பேசுற வசம் உட்காந்துக்கிற மக்கள் காதல் என்ன கதை புரிய பேசுற மக்கள் அமைதி பார்த்தா இனிமேல் நீ பேச குடுக்க பேச என்னடா கமர்ராத்தி இந்த இன்ப விழாட்டை இந்த சேகர மன்னன் என்ற பெயர் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன்.
தர்றவாய தர்றவாய சரி விடு. உங்கள்கிட்ட சரியா? இந்த இன்ப விளையாட்டை இன்ப சேகர மன்னன் என்ற பெயரை சிறப்பாக அவரு என்ன கொழுப்பத்தை கட்டி கிடக்குறாரு அவரு. அவரு பேசுறாரு இன்னுமோ வீட்டுல இன்னுமோ பல்லாங்குழி கோல் கொண்டு ஆடுற மாதிரி வீட்டுல விட்டுக்கணுமா என்ன நாடக மேடையே இல்ல வேற உங்க வீட்டுல சொன்ன தோட்டம் கிடையாது. உடனே பெற்ற அந்த கையில பண்டிகை உள்ள எப்படி மேடை யாருனாக்கா இன்னும் நாய வேஷம் போட்டுனா வாயை வைக்கணும் வாயை வச்சுதான் ஆகணும். அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பையன் நீங்க பேசுங்கிறீங்க அவ்வளவு தேனா அரைப்படி மூத்திரம் இங்கே பேய் வராது பையன் விடு இல்லங்க இன்னும் ஒரு வேற மாதிரி ஆயிட்டு வேண்டியதா இந்த இன்ப விளையாட்டை எல்லாம் வந்து கடையாண்டா வீட்டுல இருக்காங்களா நீயும் பப்புனா சாரா நானும் பப்புனா சாரா இந்த கை ஓங்கின்னு வர்றதுன்னா மட்டும் நீ ஓங்கிட்டா எனக்கு கூட அவனுக்கு அந்த கத்திரிக்காய் சாம்பார் அவனுக்கு எனக்கு கத்திரிக்காய் சாம்பார் மொத்தம் 3 நாளும் இல்ல நல்லா கம்மூன் நான் பாட்டி நெட்டின்னு வரேன் அடிக்கிட்டு அண்ணன் வீட்டுல அருமையான சாப்பாடு சாப்பிட்டியா? போய் உக்காந்துங்கன்னா இதை மட்டும் அமுக்கு போடுறாவா மழை வயிறு அவனு போய் அடிச்சு போனேன் வாத்தி கட்டு சொல்றேன்ல என்ன பாரு மூத்த பாரு மூஞ்ச பார்க்கற பின்னால பாத்து இந்த இன்ப விளையாட்டை எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க? 7 முறை சொல்லிட்டேன். வசந்த பேசு போராட்டம் சரி விடு சாமி பேசு சொல்லு. சீரந்தோப்போட ஆட்சி செய்து வருகிறேன். இப்படி இருக்க நேரத்தில் நம்முடைய நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லையே. மணிமணி நடுத்த களத்திலே செங்கோலிருந்து சிம்மாசனம் அமர்ந்து ஆட்சி செய்யும் பொழுது பல நாடுகளுக்கெல்லாம் இந்நாடு ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டும் என்பதற்காக சுயநலம் என்பதை அறவே வெறுத்து மக்களுடைய பொதுலுமே கருத்து கொண்டு நல்லாட்சி புரிகிற நாடாளுமன்ற நாட்டு மன்னர் என்று நாட்டு மக்கள் வாயாறு வாழ்த்துறாங்க ஐயா. முறையிட்டு பார்த்தால கடுகளவு குறை என்பது தங்கள் ஆட்சியில் காண முடியாது, வரக்கூடாது. வராது. இதை கேட்ட மகிழ்ச்சி நல்லது. இருந்தாலும் ஒரு முக்கிய செய்தி, சொல்லுங்க ஐயா. எனக்கு திருமணம் முடிந்து 3 குழந்தைகளை பெற்றெடுத்து 2 ஆண் குழந்தை 1 பெண் குழந்தை. 2 உனக்கு பிறந்தது, இன்னொன்னு ஊரானுக்கு பிறந்தது. என்ன பையன் பிறந்துட்டாக்க கட்சி வரும் நம்ம ஆஸ்திக்கும் நம்ம பேருக்கும் கடைசி வரும் நம்ம கூடாலே இருப்பான். பொண்ணு பிறந்தாக்க அப்படி இருக்க முடியுமா? நல்ல பருவம் வளர்ந்த பிறகு இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து சொந்தமா பந்தமா வெளியூர் அசலோ பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா ஆமாண்டா கட்சி வேலை பொண்ணு நம்ம கூட இருக்குமா இல்ல நாம கூட இருக்குமா? பொண்ணு பிறந்த ஊரானுக்கு புள்ள பிறந்த உனக்கு சுகுந்தன் சுகுமாரன் குழந்தைக்கு சங்கீதா ஆண் பிள்ளைகள் 2 வெளிநாட்டு சென்றிருக்கார்கள். சரி, படிப்பு முடித்து விட்டு இந்த வராங்க. இச்செய்தியை மனைவிக்கு உரைக்க